டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க கோரி நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்ட ஈடாக வழங்க சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தன்னை பற்றி அவதூறு பேச தடை விதிக்க வேண்டும் எனவும் வடிவேலு சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது வடிவேலுக்கு எதிராக இனிமேல் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவிக்க மாட்டேன் என நடிகர் சிங்கமுத்து தரப்பில் உத்தரவாத மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான தகவல்களையும் வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ டிஜிட்டல் முறையிலோ வெளியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இடைக்கால மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் பிரதான சிவில் வழக்கு விசாரணையில் சிங்கமுத்து தரப்பில் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்யப்படாத நிலையில் அவருக்கு எதிரான ஒருதலை பட்ச தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சிங்கமுத்து சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. 67 வயதாகிவிட்டதாகவும் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அதனால் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றும் எனவே ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்ட தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே குமரேஷ் பாபு பிரதான வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த உத்தரவை நீக்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிங்கமுத்து தரப்புக்கு 25,000 அபராதம் விதித்தும் அதை வடிவேலு தரப்புக்கு செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனையடுத்து பிரதான சிவில் வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.